Exercise 2.1 simplify the following la fourth question I power 59 ஐயும் 1 by I power 59 ஐயும் நம்ம பிளஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது I ஸ்கொயர் உடைய வேல்யூ -1, அதே மாதிரி I கியூப் உடைய வேல்யூ வந்து I பவர் 4 உடைய வேல்யூ வந்து 1, அதே மாதிரி I பவர் 4 into k ஒரு கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா அதோடைய வேல்யூ வந்து 1. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த 59 வந்து 4 ஆல டிவைட் பண்ணிக்குவோம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 1 போடும்போது 4, பேலன்ஸ் வந்து இந்த 1 வந்துடும். இந்த 9 கொண்டு வரும்போது 19, திருப்பி 4 போடும்போது 16 கிடைக்கும். பேலன்ஸ் வந்து 3. அதாவது இந்த 59 வந்து நாம எப்படி எழுதிக்கலாம்னா 4 into 14 plus 3 அப்படி நாம எழுதிக்கலாம். இப்போ இங்க நம்ம கொஸ்டின்ல இருக்கிற டேர்முக்கு வருவோம். I பவர் 59 நாம எப்படி எழுதிக்கலாம்னா I பவர் 4 into 14 plus 3 எழுதிக்கலாம். இன்னொன்று நமக்கு தெரியும் a பவர் m plus n அப்படி இருந்துச்சுன்னா a பவர் m into a பவர் n எழுதுவோம். அப்போ இதை நம்ம ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். I பவர் 4 into 14 into I பவர் 3 எழுதிக்கலாம். I பவர் 4 into கான்ஸ்டன்ட்னா அதோடைய வேல்யூ வந்து 1 ஆயிரும். I பவர் 3 உடைய வேல்யூ வந்து -i ஆயிரும். அப்ப இதோடைய வேல்யூ வந்து நமக்கு -i கிடைக்கும். I பவர் 59 உடைய வேல்யூ வந்து -i அப்படி நமக்கு கிடைக்கும். இப்போ கொஸ்டினுக்கு வருவோம். I பவர் 59 plus 1 by I பவர் 59 equal to I பவர் 59 அதோடைய வேல்யூ வந்து -i plus 1 by I பவர் 59 உடைய வேல்யூ வந்து -i. இப்போ டினாமினேட்டர்ல வந்து i இருக்கிறதுனால ஒரு i வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுவோம். -i இந்த மைனஸ் நம்ம இங்க காமனா எடுத்துக்கலாம். 1 by i into ஒரு i வந்து மல்டிப்ளை பண்ணி நம்ம டிவைட் பண்ணிக்குவோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா -i மைனஸ் இந்த 1 into i வந்து i ஆயிரும். இங்க டினாமினேட்டர் i into i வந்து i ஸ்கொயர் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் -i மைனஸ் i டிவைடட் பை i ஸ்கொயர் உடைய வேல்யூ -1. இந்த மைனஸும் சேர்ந்து பிளஸ் ஆயிரும். அப்ப -i பிளஸ் i கிடைக்கும். -i பிளஸ் i அதோடைய வேல்யூ வந்து 0. I பவர் 59 plus 1 by I பவர் 59 உடைய வேல்யூ வந்து நமக்கு 0 கிடைக்கும்.